ஆனாலும் கவிஞன் என்றால் தனித்து நிற்பவன் கண்ணதாசன் ஒருவன் மட்டுமே. வானீர ஓங்கி நின்று விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றான். அவன் தொடாத துறைகளே இல்லை. வார்த்தைகளை தேடி அவன் அலைந்ததில்லை. யுகக்கவிஞன் பாரதிக்கு வசப்பட்டது போல் வார்த்தைகள் எல்லாம் அவன் முன்பு என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று மண்டியிட்டு நின்றன. அவன் எடுத்தாண்டான் கவிதைகளாய், அற்புதமாய் நிற்கின்றன. அவைகள் எல்லாம் காலத்தை தாண்டி வைர வரிகளாய். ரொம்ப ரத்ன சுருக்கமா பேசுறேன் பாருங்க. மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் எளிதாக சொன்னான். சங்க இலக்கியங்களை விருத்துரைத்து பண்டிதர்களுக்கு மட்டுமே புரிகின்றவற்றை எல்லாம் பாமரர்களுக்கும் புரியும் வண்ணம் எளிய தமிழிலே இனிதாக சொன்னான். காதலை சொல்லும்போது பாருங்க, முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம். காதலிப்பவர்களுக்கு புரியும், காதலித்தவர்களுக்கு தெரியும் காதலின் பெருமை எத்தகையது என்று. அவன் இன்னும் சொல்கின்றான், சங்கப்பாடலை நாம் பாடியிருப்போம், செம்புல பெயர் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே என்று. அந்த காதலை எப்படி அவன் சொல்கின்றான் பாருங்கள். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை, உன்னை பார்த்தேன் நான் எதையுமே சிந்திக்கவில்லை, என்னை தந்து விட்டேன் என்று சொன்னால் அதுதான் உண்மையான காதலின் அடித்தளம். அதனை உணர்ந்து உரைத்தவன் கண்ணதாசன். இன்னொரு பாருங்கள், இந்த பால்மேடை பாட்டில் கேட்டிருப்பீங்க, நீரோடும் வைகையிலே நின்றோடும் மீனே, அந்த பாட்டெல்லாம் வரும் இல்லை, அதில் வரும் அந்த காதலின் கண்ணியத்தை எவ்வளவு அழகாக சொல்கின்றான் பாருங்கள். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. கருணை என்பது அளவற்ற அன்பின் வடிவம். மனைவி பெருமிதத்தோடு சொல்கின்றாள், நீ என் மீது காட்டிய அளவற்ற அன்பிற்கு, காதலுக்கு நான் பரிசாக தந்தேன். நீ எனக்கு தந்த பரிசு கட்டிலே, நான் உனக்கு தந்த பரிசு இதோ இந்த தொட்டிலே என்று அந்த இல்லற தர்மத்தை எவ்வளவு அழகாக எடுத்துரைத்துள்ளான் பாருங்கள். அவன்தான் கண்ணதாசன். இன்னொன்று சொல்கின்றேன், அந்த காதலியை வரிஞ்சு பாடும்போது பாமணிப்புல சொல்லுவான், பறவைகளில் அவள் மணிப்புறா என்று. எவ்வளவு சிந்திப்பதில் தெளிவானவன் கண்ணதாசன். வார்த்தைகளை அங்கே இங்கே போட்டு நிரப்புபவன் அல்ல. நோ ஃபில் பிளாங்க்ஸ், கிளியர் திங்கிங், கிளாரிட்டி திங்கிங். ஏன் மாடப்புறா என்று சொல்லியிருக்கலாமே, பறவைகளில் அவள் மணிப்புறா என்று ஏன் சொன்னான்? மணிப்புறா என்பதை ஆங்கிலத்திலே டோவ் என்று சொல்வார்கள், மாடப்புறா என்பதை பீஜியன் என்று சொல்வார்கள். மாடப்புறா ஆட்டு மந்தை ஆட்டம், அது பெருசா சுயபுத்தி எதுவும் கிடையாது. ஒரு கூண்டுக்குள்ளார ஒரு புடி கோதுமை தூவி விட்டா போறோம், எல்லா மாடப்புறம் உள்ள போய் உட்காந்துரும். கூண்டை சாத்தனம் கூட அவசியம் கிடையாது, அங்கேயே சிக்கிட்டு உட்காந்துருக்கும் ஆட்டு மந்தை. ஆனால் மணிப்புறா அப்படி அல்ல. கருடனை பார்ப்பது போன்றது மணிப்புறா. ரொம்ப புத்திசாலியானது மணிப்புறா, சுதந்திரமானது மணிப்புறா. எனவே தன் காதலின் உயர்வை பற்றி சொல்லும் போது பறவைகளில் அவள் மணிப்புறா என்று சொன்னான். அவன் சொன்ன ஒவ்வொன்றும் அர்த்தம் செறிந்தவை, சிறந்து சொன்னவன். இன்னொன்று பாருங்கள், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று. உலக வரலாறெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரே வேலைக்கு அந்த வேலையை ஆண்கள் செய்தால் ஒரு ஊதியம், அதே வேலையை பெண்கள் செய்தால் இன்னொரு ஊதியம், கம்மியான ஊதியம். இது உலக நடைமுறை. உலக நாடுகள் அத்தனையிலுமே இருந்தன. அப்படி இருக்கும்போது ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே என்று சொல்லி நாம் அனைவரும் ஒருவர் பெற்ற மக்களே. இப்படி இருக்கும்போது எப்படி எங்கே வேற்றுமை வர முடியும் என்ற சமத்துவத்தை, அந்த சமத்துவ தர்மத்தை தன் பாடலால் சாதினானே அவன்தான் கண்ணதாசன். அதனால்தான் அவன் ஓங்கி நிற்கின்றான், இமயத்தை போல் அண்ணாந்து பார்க்க வேண்டும் அவனை. இன்னொன்று பாருங்கள், வள்ளுவர் சொல்வார், தன்னஞ்செறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். மன தூய்மையை பற்றி அவர் சொல்வார்.
அந்த மன தூய்மையை கண்ணதாசன் தனக்கென உள்ள பாணியிலே சொல்கின்றான் பாருங்கள். மனதிற்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. அவன்தான் கண்ணதாசன். காலை முதல் மாலை வரை மோட்டிவேஷனல் கிளாஸஸ் என்று வைத்து நாம் சொல்கின்றவற்றை எல்லாம் 4 வரிகளில் சொன்னானே, அவன்தான் கண்ணதாசன். வார்த்தைகளை இட்டு பேப்பரை நிரப்பியவன் அல்ல, தன் சிந்தனையிலிருந்து வந்த ஊற்றுகளை அப்படி ஆறாக பெருகி பாயச் செய்தவன். சிந்தனை களஞ்சியம் கண்ணதாசன். அதனால் தான் அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். இன்னொன்று, இந்த லவ் அஃபேர்ஸுக்கே வருவோம். நம்ம எல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்தவங்க தானே. ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். எல்லாம் நான் காதல் வயப்படவில்லை என்று ஒருவன் சொன்னால் போய் சொல்கிறான் என்று பொருள். அனைவரும் அந்த வயதிலே காதலித்துள்ளோம். காதல் சிலருக்கு வெற்றி கிடைத்திருக்கலாம், சிலருக்கு வெற்றி கிடைக்காது இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். நான் காதலிக்கவே இல்லை என்று சொன்னால் அவன் பொய்யன் என்று பொருள். இங்கே பாருங்கள், இந்த காதலை உரைப்பதில் கூட என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள். பெண் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற அத்தனையாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெண் காதலின் உச்சத்தில் தன் காதலனை பார்த்து சொல்கின்றாள், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த பாடல் வரும். அழைத்தால் போதும் வருவேன், தடுத்தால் கூட தருவேன். அது அழகான பாட்டு. நீ என்னை நினைத்தால் போதும் வருவேன், அழைத்தால் போதும் தருவேன், தடுத்தால் கூட நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் என் அன்பை. அங்கே நீ திளைக்கலாம், கலைக்கலாம், கழிக்கலாம் என்று சொல்லி அந்த பெண் தன் காதலை எவ்வளவு அழகாக சொல்கின்றாள். அப்படி என்றால் அவனுடைய கற்பனை எவ்வளவு விசாலமாக இருந்திருக்கிறது என்று பாருங்கள். அதுதான் சிறப்பு. காதலை பற்றி சொல்லும் போது உலகமெங்கும் ஒரே மொழி என்று சொன்னான், உள்ளம் பேசும் காதல் மொழி என்று சொன்னான். இப்படி அனைத்தையும் தொட்டு பார்த்து அனுபவத்தின் வார்த்தைகளாய் வெளிப்பாடுகளாய் கொண்டு வந்தவன் தான் கண்ணதாசன். ஆரம்பத்திலே நாத்திகனாய் இருந்தான், பிறகு ஆத்திகனாய் மாறினான், அதெல்லாம் தெரியும். காஞ்சி மகா சுவாமிகளை பார்த்தான் கண்ணதாசன். நடமாடும் தெய்வமாய் நம் கண் முன்னே இருந்த காஞ்சி மகா சுவாமிகளை பற்றி எத்தனையோ பெரியவர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்திருக்கின்றார்கள். அத்தனையும் சத்திய வாக்குகள். ஆனால் நம் கவிஞனும் அவரை பார்த்தவுடன் ஒரு கவிதை எழுதினான். அது 10-15 வரி இருக்கும். ஒரு வரி வைர வரியாய் இருக்கிறது. பார்த்த மாத்திரத்திலேயே பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கு என்று சொன்னான். அப்படி சொல்லக்கூடிய தகுதியும் திறமையும் வலிமையும் வாய்ந்தவன் கண்ணதாசன் மட்டுமே என்று சொல்லி, என்றென்றும் கண்ணதாசன் வாழ்வான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.